ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து தவம் பண்ணுவாங்களா அந்த பிளேஸ்க்கு, அதாவது அந்த ரிவர்கிட்டே வராரு. டேக்கும் எனக்கும் அப்படி என்ன ஒரு பாண்ட், என்னோட பவர் எப்படி மொத்தமும் டேயோட பாடியை அக்செப்ட் பண்ணி இழுத்துச்சு. டே மட்டும் என்னோட பவரை மொத்தத்தையும் எடுத்துக்காமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் பீப்புள்ஸ் அவ்வளோ வெறியுமே நான் கீல் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் செம்ம டென்ஷனில் அந்த ரிவர்கிட்ட உட்காந்துருக்காரு. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்னை சுற்றி என்ன நடக்குது, அந்த ப்ளூ மூன்னா என்ன, எனக்கும் டேக்கில் என்ன இருக்குது, ஒரு பாண்டிங், அது என்ன மாதிரி ஒரு பாண்டிங், ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செம்ம டென்ஷனில் ஜங்குக்கு உட்காந்துருக்குது. ஜங்குக்கோட அங்கிள் நோட் பண்ணிவிட்டு இவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண போகிறான் அவளுக்கு. ஃபாஸ்ட்டில் நடந்த மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. டேய், நீ இந்த பிளேஸில் இருக்கவே முடியாதுடா, எதையாவது பண்ணி கிங்டமில் இருக்கட்டே கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அங்கிள் இந்த மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லா டைமும் டேயை ஜங்குக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நான் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என்னை கில் பண்ணிடுவான், அது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்துட்டே ஏதாவது பண்ணி எடுத்துடணுங்கிற மாதிரி கிங்டமுக்குள்ள என்ட்ரு ஆகுறான். இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேயே தவம் பண்ணுறது, இந்த மாதிரி தவம் பண்ணால் குட்டி குட்டியாக ஒவ்வொரு 2-3 மூமெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வருது. நம்மட்டே மூன் காடோட சன் ஆகும், நம்ம ஜங்குக் சன், அதாவது சன்னோட சன் சூரியனோட சன்னாகவும் நம்ம ஜங்குக்கு இருந்திருப்பாங்க. அதாவது அவங்க இந்த வேர்வுல்ஃப் கிங்டமை சேர்ந்தவங்களே கிடையாது. இந்த பிளேஸில் அவங்க லவ் ஸ்ட்ராங்கு தான். எத்தனை டைம் எங்களை நீங்கள் பிரித்து வச்சாலும் அத்தனை டைமும் நாங்கள் சேருவோங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. மூணுன்னா ஃபுல் ஜில், அதாவது ஒரு வாட்டர் பவர் கொண்டது. சன்னுன்னா செம ஹாட், அது நல்லா தெரியும் சன்னுனா என்னன்ட்டு. நம்ம ஜங்குக்கும் டேக்குலையும் கண்டிப்பாக ஒட்டு போக்காதுங்கிற மாதிரி 2 பேரோட பேரண்ட்ஸும் டேக்குக்கு பிரிப்பாங்க. ஆனால் நம்ம டேக்குக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்குள்ளே ஃபாஸ்ட்டில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேக்குக் 2 பேருமே ஒன்று சேர்ந்தா டேக்கு ப்ராப்ளம் ஆகுன்ட்டு டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் அப்படி கொஞ்சமாக ஃபுல்லாகவே ரீக்கப் ஆக மாட்டாங்க. டே வேற ஒரு பிளேஸில் இருக்க மாட்டேயும், ஜங்குக்கு வேற ஒரு பிளேஸில் இருக்க மாட்டேயும், பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுற மாட்டேயும் அங்கே கட் ஆகி இந்த வேர்ல்டுக்கு வந்து இங்கே இருக்க பர்சன்ஸ் கூட லவ்வை வந்து எங்கள் லவ் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண லவ் பண்ணுறதும் 9 டைமும் டெத் ஆகிறதும் தங்களோட லவ் எப்போதுமே ஒன்று சேராது. இந்த மூமெண்ட்டும் ஒன்றுமே புரியாமல் ஒரு குழப்பம், ஒரு மிக்சிங், அந்த குழப்பத்திலே அப்படியே பயங்கரமாக நம்ம ஜங்கு கட்டுறாரு. இங்கே என்ன சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, எதுவுமே எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. டேய், என் அண்டர் லுக்கில் இருக்கிறான், நான் ஏன் இந்த லுக்கில் இருக்கிறேன், இது என்ன மாதிரி மெமரிஸ், 9 டைமும் நாங்கள் ஏன் டெட் ஆகணும், எங்களுக்குள்ள லவ் இருக்க சொல்ல நாங்கள் ஏன் ஒன்று சேரலை, எங்கள் 2 பேரையும் யார் பிரிக்கிறா, எங்கள் பேரண்ட்ஸ்ட்டு வந்து எங்களை பிரித்தது யார், எங்களை ஒன்று சேரக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறது யார், யாராக இருக்கும் அந்த பர்சன், எங்கள் 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது யார், என்கிட்டயே ஏன் ஹேண்ட்ஸில் இத்தனை டைம் கில் பண்ண வச்சது யாராக இருக்கும். முதல்ல என் மெமரி மட்டும் ரீகாப் ஆகணும், அப்புறம் எங்கள் 2 பேரையும் பிரித்த அந்த பசண்டை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படி என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் கட்டிக்கிட்டு இருந்தா. நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை, அவர் தான் டென்ஷனில் கட்டுறாரு. நம்ம ஜங்கு கூட பெட்டில் ரொம்ப கூலாக பட்டபடி ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த கிங்டமுக்குள்ளே ஆரமும் ஜின்னுமே என்ட்ராகிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டான்ங்கிறது ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எப்படி டெட் ஆனாங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரமும் ஜின்னும் போயிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கிங்டமுக்குள்ளேயே போய் இப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி டேயை தூக்கிட்டு வந்த மூமெண்ட்டை தெரிஞ்சு என்ன டேயை தூக்கிட்டு வந்துட்டானா, அந்த கிங்டமில் யாரையும் பிடிக்காதுன்னா அத்தனை வேற கில் பண்ணால் அந்த கிங்டமோட பிரின்ஸையை தூக்கிட்டு வந்துருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி பதட்டத்துலேயும் பயத்துலேயும் கரெக்டாக ஜங்குக்கோட ரூமுக்குள்ள ஆரம்பிச்சின்னு என்றானா, டே லூசு பசங்களா, என்னடா உன் பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பெட்டில் பட்டு பிடிக்க போகிறா. இந்த மாதிரி டே கேட்குறத பார்த்துட்டு ஆரம்பிச்சின்னு ஷாக் ஆகி கிம்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
கிம்மு டேவா டேய் ட்ரையாங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஆரம்புக்கு ஜுனுக்கு தானாக சுற்றி அங்கேயே வாங்கி விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி விழுறத பார்த்துட்டு பா என் நேமு கண்டளவுக்கு பவர்ஃபுல்லுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பொறுமையாக எழுந்து ஆரம்பக்கிட்டையும் ஜின்னுக்கிட்டே வந்துட்டு ஹலோ ட்ராமா பண்ணது போட்டோம் எழுந்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசுனா உண்மையிலேயே மயங்கிருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவங்க ரியலாகவே மயங்கிட்டாங்களா, உயிர் இருக்கா இல்லையேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டக்க வந்துட்டு எழுப்ப வருவாரா. அந்த மாதிரி எழுப்பண்டா அந்த டோருக்கிட்ட கரெக்டாக இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஆரம்பிச்சு இன்னும் விழுந்துருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிறதையும் பார்த்துட்டு ஜொங்குக்கு அப்படியே பேபி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இங்கே பாரு ஜங்குக், நீங்கள் பார்க்குற மூமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் இதோ அவங்கள அட்டாக் பண்ணி கில் பண்ணதெல்லாம் நினச்சிக்காட்ட அவங்களாட்ட விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டெப் பேக் போவாரா. அந்த மாதிரி போனோம். ஏன் என்னை பார்த்து அங்கே மரம் மூவ் ஆகுற கிட்ட வா அப்படிங்கிற மாதிரிட்டே பக்கத்தில் வாங்கிற மாதிரி கூப்பிட்டா என்னமோ நீ இவ்வளோ டேஸ் வளர்த்த டாகை கிட்ட வான்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுற, டாகு கூட வருண்டா இந்த டேங் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி திரும்பினா இப்படி போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒரு பவர் ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இழுக்குது. இந்த மாதிரி இழுத்து ஜங்குக்கிட்டே பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு என்ன பண்ணி இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் சொல்கிறத அப்போ நம்ப மாட்டியாடா, நான் எதுவும் பண்ணலடா, அவங்களா தாண்டா மயங்கி விழுந்தாங்க. ஆமாம் வில்ல சொல்லக்கூட என்னமோ ஒன்று சொன்னாங்களையா கிம் டே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. என்ன கிம் டேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கன்ற நேம் டேயோட மவுட்லேருந்து வர்றது கேட்க செல்லும். அந்த மெமரி குட்டி குட்டியாக பார்த்துருப்பாருல அதில் கிம் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஃபர்ஸ்ட்டில் என்ன ஜங்குக் டே அந்த மாதிரி கூப்பிட்டு டீச் பண்ணுற அந்த மூமெண்ட் ஞாபகம் வருது. கிம்டேன்னு சொன்னாங்களா? கிம்டேன்னு தான் சொன்னாங்க. என் நேம் டேங்னு சொன்னேன் டக்குன்னு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டா ஏன் பேபி எப்போ மட்டும் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக்கு ப்ளே பண்ணுறது கீழே 2 பேர் விழுந்துருக்கிறதெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியல. நம்ம டே கிட்ட ப்ளே பண்ணி விளையாட வர்றாரு. உன் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுதுடா அவங்க 2 பேரும், அவங்க அப்படி மயங்கி விழுந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புறத விட்டுட்டு என்னடா ஏன் கிட்ட ப்ளே பண்ணுறதுலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேக் சைடாக போனேன். அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் மேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சும்மா மயங்கிருக்காங்க, ஒரு 10 செகண்டில் தானாக எழுந்துப்பாங்க, அதை எடுக்க நான் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன நான் ஏன் கேரிங் பண்ணணும்னு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ இதே பிளேஸில் நானும் மயங்கி விழுந்திருந்தா 10 செகண்டில் நீ எழுந்துருவ அப்படிங்கிற மாதிரி கேரிங் பண்ணிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டெங்குக்கு கொஞ்சம் நக்கல் பண்ணபடி பேசினோம். நீ இந்த இடத்துல இப்போ மட்டும் மயங்கி விழுந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்டே உன்னோட மயக்கத்தை நான் தெளிய வச்சுருவேன். என்னோடய பவரை வச்சு எப்போதுமே உன்னோட ஐஸ் ஓப்பனில் தான் இருக்கணும், அப்போ நான் ஸ்லீப் கூட பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் பேபி இந்த மவுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு மாதிரி கிராக் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே எனக்கு கடுப்பேட்டுதுங்கிற மாதிரியும் டேயோட லிப்பை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபிங்கரை வச்சு ரப் பண்ணப்படி வாலில் லாக் பண்ணவும் என்ன மாதிரியா பிடிச்சி என்ன மாதிரியா ப்ளே பண்ணுறோன்னுங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். கிம்டேன்னு சொன்ன அந்த வேர்டு சொன்ன அந்த வேர்டும் இந்த மாதிரி டேயோட லிப்பை பிடிச்சி ரப் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் நம்ம ஜங்குக்கு அந்த சன் காட் மூன் காடோட அந்த சன்ஸ் அந்த ஜங்குக்கிட்டே இருப்பாங்களா அவங்களோட மெமரி ரீகப் ஆகி டக்குன்னு டே விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. அப்பா விடுறான்டா, நான் கூட தள்ளி விடணுமோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக போய் பெட்டில் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டா இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது தான் ரொம்ப நார்மலாக இருக்கிறாரு. பட் நம்ம ஜங்குக் நார்மலாகவே இல்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. இங்கே என்னை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குங்கிறது கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்கு. ஐஸை க்ளோஸ் பண்ணி பட்டுட்டு காணோம், நீங்கள் அப்போவே எழுந்துட்டீங்கிறது எனக்கு தெரியும், எழுந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இன்னும் மட்டும் கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா ஆல்ரெடி 2 பேருமே எழுந்திருப்பாங்க. பக்கத்தில் வந்து பேசுகிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்படி ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு 2 பேருமே எழுந்துக்கிட்டா பாவி பசங்க, எனக்கு ஜங்குக் மாதிரி தான் இவனுங்களும் இருப்பான் உங்களுக்கு, ஜங்குக் மாதிரி தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிளாக் எங்கடா போய் தொலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளையை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை கூப்பிட்டேன்.
நம்ம ஜொங்குக்கு ஒரு சொடக்கு போட்டு அந்த பட்டர்ஃப்ளை கரெக்டாக டே பக்கத்தில் வர வைக்கிறாரு. உன்னை தான்டா தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்? எங்கே போனேன்? அந்த கிங்டம்ல என் பின்னாடியே இருந்த, இந்த கிங்டம் வந்ததுக்கப்புறம் என்னை மறந்துட்டியா? அந்த ஜொங்குக்கை பார்த்து பயப்படுறியா? அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கா ஏன் கூட இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளையை பிடிச்சி தீட்டிட்டு நான் ஸ்லீப் பண்ண போகிறேன், எனக்கு பாடி கார்டு ஒர்க்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி பிபி மாதிரி நம்ம டே ஸ்லீப் பண்ணால் இந்த மாதிரி டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு பேபி நல்லா தான் ப்ளே பண்ணி விளையாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அந்த ரூம்லே விட்டுட்டு அந்த ரூமுக்கு வெளியே வந்ததோட நம்ம ஜொங்குக்கு செம்மையாக ஒரு பெரிய பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் பார்க்குற ரூம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ரூமுக்குள்ளே நிறைய ஸ்னேக்ஸ் இருக்குது. அதாவது யாரு கண்ணுக்குமே தெரியாது. தேவையில்லாமல் யாராவது டே பக்கத்தில் போனாங்கன்னா ஜொங்குக்கு போட்ட அந்த பவரில் இருந்து ஒரு மேஜிக் மூலிமா ஸ்னேக் வரும்ல, இப்போ பட்டர்ஃப்ளை எப்படி நம்ம டேக்கு கொண்டு வந்துருக்காரு, அதேமாதிரி மேஜிக் மூலிமா டே சேவ் பண்ண ரொம்ப பெரிய சைஸில் ஒரு ஸ்னேக் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. டேய் ஜொங்குக்கு ஒய்யனு அப்புறம் நம்ம ஆரம்பிச்சுன்னு தவிர, ஏன்னா அவங்க யாருமே ரூம்குள்ளே போக மாட்டாங்க. முக்கியமாக போகிறதா இருந்தால் ஒயன் போகணும், இல்லாட்டி ஜொங்குக்கு போகணும். இவங்க 2 பேரை தவிர வேறு யார் ரூம்குள்ளே போனாலும் டேய் அட்டாக் பண்ண நினச்சாலும் ஜொங்குக்கு இப்போ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி ரெடி பண்ணியிருக்க ஸ்னேக் அட்டாக் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ரெடி பண்ணுறத நம்ம ஆரம்பிச்சுன்னு நோட் பண்ணி ஷாக் ஆகிட்டோம். ஒன்னாட அந்த பிளேஸில் சேஃபாக இருக்க வச்சு விட்டுட்டு போகிறேன். என் பேபி எப்படி பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணுது, நான் திரும்ப ரூம்குள்ளே வர வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். என் பேபி யாராவது அட்டாக் பண்ண திங்க் பண்ணால் அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆடுறமையும் ஜின்னையும் நோட் பண்ணால் நடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை கிம் டேன்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி, கிம் டேன்னா அந்த நேம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும், கிம் டேங்கிற மாதிரி ஒரு பிரின்ஸு ஒமேகா வேர்ல்டில் இருந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு ப்ளூ மூன் ஸ்டோரியா, ப்ளூ மூன் பற்றி ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜின்னு சொல்கிறாங்க. ப்ளூ மூன் ஸ்டோரியா? ஆமாம், இவ்வளோ டேஸ் நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா நீ ஒமேகா பீப்புள்ஸ் ரொம்ப ஹேட் பண்ணுறல, அதான் உன் டேடோட டெத்துக்கு யாரெல்லாம் காரணங்கிறத கண்டுபிடிக்க போனோம். அது மட்டும் இல்லை ஜொங்கு, உன்னோட டேட் மாமோட டெத்துக்கு காரணம் ஒமேகா வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு பீப்புளுமே கிடையாது, அது நம்ம கிங்டமில் இருக்கிற ஏதோ ஒரு வேர்வுல்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னோம். இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, ஜொங்குக்குன்னு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அதாவது அவரோட டார்க் எனர்ஜி ரொம்ப ஹை பார்க்குறது, மேஜிக் வேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி புக்ஸ்லாம் இருக்கும்ல, மேஜிக் வேர்ட் புக்ஸ், அந்த மாதிரி அவருக்காகவே ஒரு ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூம்குள்ளே கொண்டு விட்டுட்டு, என்னோடய பேரண்ட்ஸை ஒமேகா வேர்ல்டில் இருக்க யாரும் கில் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும், ஆமாம் ஜொங்குக்கு நீ அந்த பீப்புள்ஸை ரொம்ப ஹேட் பண்ணுற, அதான் சரி உன்னோட பேரண்ட்ஸோட டெத்துக்கு காரணம் கண்டிப்பாக ஒமேகாவாக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த கிங்டம் ஆல்ஃபா கிங்டமோட கிங் குயின் அவங்கள கில் பண்ணுற அளவுக்கு ஒமேகா வேர்ல்டில் யாருக்குமே பவர் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய பிளாக் மெஜிஷியன் அந்த பவர் இருந்தாலும் அவனால் உன்னோட பேரண்ட்ஸை கில் பண்ணுற அளவுக்கு பவர் இருந்திருக்க சான்ஸே கிடையாது. அட்டாக் வேணால் பண்ணியிருக்கலாம், கில் பண்ணியிருக்க முடியாது. அதான் இந்த ப்ராப்ளத்துக்கு யார் காரணம், உன்னோட பேரண்ட்ஸை யார் அட்டாக் பண்ணாங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ அந்த பீப்புளை ஹேட் பண்ண மாட்டேன்னு நினச்சி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போனோம். அங்கே தான் எங்களுக்கு இந்த நியூஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஓல்டில் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9 டைமுக்கு மேலே கிம் டேங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் இந்த பிளேஸில் இருந்திருக்காரு. அந்த பர்சன்ட்டுக்கும் இதே கிங்டமில் இருக்கிற ஒரு பிரின்ஸுக்கும் லவ் வந்துருக்கு. 2 பேருமே ஒருத்தரை லவ் பண்ணி ஃபீல் வந்து ஒருத்தரோட லவ்வை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வர அந்த செகண்ட், ப்ரப்போஸ் பண்ண வர அந்த செகண்ட் ஆப்போசிட்டில் இருக்க தான் பார்ட்னரோட ஹேண்ட்ஸாலே டெட்டாக இருக்காங்க. அந்த பிளேஸை 8 டைம் கிம் டே தான் இந்த பிளேஸில் இருக்க ஜான் ஜேகே கிட்ட டெட்டாக இருக்காரு. ஏன்னா ஜான் ஜேகேவா? ஆமாம், ஒவ்வொரு டைமும் 8 டைமும் ஜான் ஜேகேயும் கிம் டேயும் இதே பிளேஸில்
இதே மாதிரி எனிமீஸாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரீசனுக்கு அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. நீ உன் பேரண்ட்ஸை வச்சு பேசுகிற, போன டைம் பீப்புள்ஸை வச்சு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அவங்களுக்குள்ள தேவையே இல்லாத ஒரு ப்ராப்ளத்துக்கு ஃபைட் வந்துருக்கு. ஒருத்தர் மேலே வச்சுருக்க லவ்வை ஃபீல் பண்ணி தன்னோட லவ்வுன்னு ஃபீல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற அந்த செகண்ட் ஜான் ஜேகே கிம் டேயை கீல் பண்ணுவார். இந்த மூமெண்ட் 8 டைம் தொடர்ந்து நடந்து 8வது டைமும் எல்லா டைமும் நீ என்னை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறியே அப்படிங்கிற ஒரு பெயினில் 8வது டைம் டெத் ஆக சொல்ல கிம் டே, உன்னோட மெமரி என்னோட மெமரியில் எப்போதுமே இருக்கக்கூடாது. இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்க போய் தானே உன்னை ஒவ்வொரு டைமும் பார்க்க சொல்ல நான் லவ்வில் விழுறேன். இந்த ஹார்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபீலிங்ஸ் மெமரிஸ் எந்ததுமே வரக்கூடாதுன்னு டெத் ஆகிற அந்த செகண்ட் அவரோட ஹோல் மெமரியுமே கிம்டே அழிச்சார். 9th டைம் இந்த ஜென்மமாக அவங்க இந்த வேர்ல்டுக்கு வந்தாங்க. எப்போதும் அதுதான் 2 பேருமே க்ளோஸ் ஆனாங்க, பேசினாங்க. பட் டேக்குள்ளே அந்த கிம் டேக்குள்ளே குட்டியாக கூட ஃபீலிங்ஸ் ஜங்குக்கு மேலே வரல. அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு டைம் போட்ட அந்த சாபம் தான் அதுக்கு காரணம். அந்த ஒரே ஒரு ரீசனால் இந்த பிளேஸுக்கு கிட்ட வந்துமே ஜேகேயால் தன்னோட லவ்வை ஃபீல் பண்ணி சொல்ல முடியல. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணி அந்த மெமரியெல்லாம் ரீகப் பண்ணி 2 பேருமே அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் எட்டு போகவும் ட்ரை பண்ணாங்க. அப்பவும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலேயும் டெத் ஆகிட்டாங்க. இவ்வளோக்குள்ள ஸ்டோரியை சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ளூ மூன் பற்றி தான். அந்த ப்ளூ மூன் எப்போ இந்த பிளேஸ்க்கு வந்துச்சோ அப்போவே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிம்டேயோட லுக் இங்கே தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூம்லேயே ஒரு புக் மாதிரி, ஒரு ஓல்டு புக், ரொம்ப பழைய புக் மாதிரி இருக்குது. அந்த புக் எடுத்து காட்டுறாரு. இந்த புக் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? இது என் டேடோட புக்காச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுதான் உன் டேடோட புக். பட் இந்த டேடோட புக்கில் அந்த கிம்டேயோட பிக் இருக்குது, அந்த ஜான் ஜேகேயோட பிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரோட பிக்கிங் காட்டவும் ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. டேயோட பிக் கிம்டேங்கிற நேமில் இருக்குதையும் பார்த்துட்டு, 8 ஜென்மமாக நீங்கள் 2 பேர் தான் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக 2 பேரும் ஃபைட் பண்ணுறீங்க? எதுக்காக ஒருத்தரை அட்டாக் பண்ணிவிட்டு நீங்களே டெத் ஆகுறீங்க? உங்கள் லவ் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்கவும், ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேற குழப்பாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களோட பிக்கை தான் அவர் வச்சுருக்காரு. பட் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஸ்டோரி இருக்கும், ப்ளூ மூன் ஸ்டோரி. அந்த ப்ளூ மூனோட ஸ்டோரி புக் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லவும், என்ன சொல்கிற ஜின், ப்ளூ மூனுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குதா? ஆமாம், ப்ளூ மூன் ஸ்டோரியில் தான் உன்னோட 9 ஜென்மங்களும் ஸ்டோரியாக இதில் அடங்கியிருக்கு. அந்த புக் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். அப்புறம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் 2 பேருமே பிரிய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால், ஏற்கனவே எனக்கு குட்டியாக தான் மெமரிஸ் ரீக்கப் ஆகிட்டுருக்கு, என்னை கூட கொஞ்சம் குழப்பாதீங்க, அந்த ப்ளூ மூனோட புக்கை நான் எங்கே தேடி போவேன் அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் காட்டுனா, நீ மறந்துட்டியா? ப்ளூ மூனோட டைரி அந்த புக் அது ஒமேகா வேர்ல்டில் சுகாவோட கிங்டமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா நம்ம ஜங்குக்கோட டேடோட சிஸ்டர் தான் ஒமேகா வேர்ல்டோட குயினாக இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அவங்க ஃபாஸ்ட் லைஃப் தெரிஞ்சிருக்கும், ஜேகேட்டையை பற்றி. இந்த மாதிரி தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நமக்கு தான் எல்லா டைமும் போட் ஆகிற மாதிரி இந்த டைமும் ஏன் டமாக்ஸில் டேயும் உன்னோட ஒய்ஃபோட டமாக்ஸில் ஜேகேயும் இந்த வேர்ல்டுக்கு வருவாங்க. எல்லா டைமும் அவங்க லவ்வுக்காக கண்ணு முன்னாடியே பெயினில் டெட்டானவங்க, நம்மளால் அவங்க ஒன்று சேரட்டும்னு சொல்லி 2 பேருமே அவங்களோட மெமரியை மறக்கக்கூடாதுன்ட்டு ட்ராயிங் பண்ண புக் அண்ட் பெயிண்டிங் தான் இது. அதோட ஒரிஜினல் காப்பி சுகாவோட கிங்டமில் இருக்குது. ப்ளூ மூனை பற்றி தெரியணும், உன் பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் எப்படி டெட் ஆனாங்கங்கிறது தெரியணும்னா எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், நீ சுகா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன்கிட்ட நான் போனேன்னா என் பிரதரை என்கிட்ட விடுறான்மா
அப்படிலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுகிறாரு. உனக்கு டே வேணும்னு நினச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக அங்கிட்ட போகணும். அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உன்னோட லைஃப் ஸ்டோரி உனக்கு தெரியாண்டாமா ஜங்குக்? எப்படி 2 பேரும் மீட் பண்ணீங்க? உங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு? ஏன் 2 பேரும் ஃபைட் பண்ணுறீங்க? எதுவுமே தெரிலனா எப்படி? தெரிஞ்சுக்கிற திங்கிங் இல்லையா உனக்கு? அண்டு ப்ளூ மூன்னா என்னங்கிற மீனிங் தெரியாண்டாமா உனக்கு? அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டே இருந்தா சரிடா சும்மா கற்றுன்னு கட்டிட்டு இருக்காதீங்க டெலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வயனோட ரூமுக்கு வேகமாக வர்றாரு. இந்த மாதிரி வேண்டாம் இவன் என்ன சுகா கிட்ட போக சொன்னால் வயன்ட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே பின்னாடியே வேண்டாம் நம்ம வயன் தான் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம வயன் பக்கத்தில் ஜொங்கு உட்காந்துட்டு தேம்பி அழுற மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு ஹயாங் உனக்கு என்னாச்சு நீ அழுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அழ தேவைப்பட்ட அழதானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் ப்ளீஸ் வயன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன் இப்போ வரைக்குமே ஐஸை ஓப்பன் பண்ணல வயன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க கேட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குடா அதுக்கான சொல்யூஷன் சுகாவோட கிங்டமில் இருக்குதா. அது ஏதோ ப்ளூ மூனோட ப்ளூ மூனோட புக்கில் டாட்டே பற்றின ஸ்டோரிஸ் இருக்குதா. எனக்காக இந்த ஹயங்காக நீ எதுவுமே பண்ணாண்டா. ஓ ஹயங் தூக்கிட்டு வந்திருக்கேன் பத்தியா டயாங் அவனுக்காக ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் நீ சுகாவோட கிங்டமுக்கு போய் ஜேகப்ட ஹெல்ப்பை கேட்டு அந்த ப்ளூ மூனில் என்னென்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை எனக்காக கலெக்ட் பண்ணிட்டு தருவியா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் டோனிங் வச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இவன் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போக சொன்னால் சிஸ்டர் அனுப்புகிறான். இவன் போவாளாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுன்னு நோட் பண்ணால் என்ன சொல்கிறீங்க ஹயாங் டேக்கு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட வரும். அப்படி கொஞ்சம் ஃபேக்காக க்ரை பண்ணபடியே வயனை பட்டு திரும்புகிறாரு. ஆமாம் என்கிட்ட ஹெட் மெஜிஷியன் சொன்னாங்க ப்ராப்ளம் நாங்கள் ஆரம்பிச்சுன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ கூட பார்த்தல அந்த பிளேஸில் எனக்குள்ளே எவ்வளோ பெரிய பவர் வந்துச்சு டேடானா அதை ரிக்கவர் பண்ணா. அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன். கண்டிப்பாக நீ ஜேகூப்கிட்ட போய் இதை கேட்டீன்னா ஜேகூப் சுகர் கிட்ட போய் கேட்பான். கேட்டு அந்த ப்ளூ மூன் புக்கில் என்னெல்லாம் இருக்குங்கிறத இதை உன்னோட ட்ரெஸ்ஸில் பின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்லலாம் பின் பண்ணுவோம்ல அந்த பின்னு அந்த மாதிரி ஒன்று மாதிரி கொடுக்குறாரு. இது எதுக்கு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னை கேட்டேன். இந்த பென்னில் என்னோடய மேஜிக் பவர் இருக்குது. நீ சிகாவோட கிங்டமுக்குள்ளே போகிற மொமெண்ட்டும் அங்கே நீ அந்த ப்ளூ மூன் புக்கை பார்க்குறதும் அந்த புக்கில் என்னென்ன வேர்ட் இருக்குங்கிறத ரீட் பண்ணுறதும் அங்கே என்னென்ன நடக்குங்கிறத இந்த பென் மூலியமாகவே நான் கேட்சப் பண்ணிப்பேன். அந்த ஸ்டோரியை நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்டோரியை நீ ரீட் பண்ணாலே போதும். நீ அங்கே ரீட் பண்ண என்னோடய காட்டுக்கு அவ்வளோமும் விழுந்துடும். உன் பக்கத்தில் இருந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் மேஜிக் பண்ணி யாருக்குன்னு தெரியாமல் பின் மாட்டி கொடுத்துருக்கேன். இந்த பின்னை மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பின்னுமே வாயின் மாட்டிக்கிறாங்க. நிஜமாலுமா ஹயாங் இது மூலிமா நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக கேட்கும். எனக்காக டேக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுவல்ல. அந்த ப்ளூ மூன் புக்கை போய் ரீட் பண்ணுவல்ல. ப்ளூ மூன்னா என்ன எதுக்காக டேக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபைட்டான ஃபீல் வருது என்ன ரீசன் அதெல்லாம் கொஞ்சம் நீ அதில் ரீட் பண்ணிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஹயாங் நான் கண்டிப்பாக சுகாவோட கிங்டமுக்குள்ளே போகிறேன். ஜேகப்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக ஜேகப் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்கேருந்து என் சுகாவோட கிங்டமுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன மாதிரி கிளம்புறத பார்த்துட்டு என்னடா ஆரம்பிச்சேன் சொன்ன ஒர்க்கை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேனா ப்ளூ மூனோட ஸ்டோரி இப்போ நமக்கு தெரிய போதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாண்டா நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜொங்குக்கிட்ட இவனை அனுப்பலான்னு பார்த்தா வயனை அனுப்பிட்டானுங்கிற மாதிரி 2 பேரும் நோட் பண்ணா டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரூமுக்குள்ளே என்னடா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரூமுக்குள்ளே இருந்து கட்டுறாரு. ஏன்னா பிளாக் மேஜிக்கில் ஒரு ஸ்னேக் ரெடி பண்ணி வச்சுருக்காருல எழுந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ண போனோம். ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ட்டு அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்து நம்மகிட்ட கத்துறதை பார்த்துட்டு இங்கே வயனோட
ரூமில் இருக்க நம்ம ஜங்குக் கட்டுற சவுண்டை கேட்டு நேராக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்றானம். அந்த மேஜிக்கால் உருவான ஸ்னேக்கு டக்குன்ட்டு மறையிடு. ஜங்குக் அவருக்குள்ளே அவரோட பவரை இழுத்துக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டான். நம்ம செம்ம காண்டாகி வேகமாக வந்து ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு நீ தான் அப்போ என்னோட கிங்டமுக்கு இந்த மாதிரி சேடை மூலியமாக பவர் அனுப்பி என்னை அட்டாக் பண்ண திங்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைமில் நம்ம அட்டாக் பண்ணதுக்கு அங்கே ஒரு சேடோ கோஸ்ட் மாதிரி அனுப்பியிருப்பார்ல, இப்போ இந்த ஸ்னேக்கும் அதே மாதிரி தானே இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு கோவமாக கேட்கவும், என்ன பேபி வளரிட்டு இருக்க, ஒன்றை போய் அட்டாக் பண்ணுவேனா? பண்ணுவேன், ஆனால் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவேனா? வேற மாதிரி தானே அட்டாக் பண்ணுவேங்கிற மாரி கொஞ்சம் டீச் பண்ணுற மாதிரி பேசவும், போய் சொல்லாதடா, நீ தாண்டா என் கிங்டமில் என்ன கில் பண்ணதுக்கு கோஸ்ட் மாதிரி ஒரு சடவை அனுப்புன, அது என்னை கில் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. நீ தான் கில் பண்ண, எதுக்காக என்ன கில் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜிக்காக பண்ணி என்ன இப்படி அட்டாக் பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவார். அந்த மாதிரி பேசுனா இந்த அளவுக்கு காண்டாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, வாவ், ஜங்குக்கோட ஷார்ட்டில் ஒரு பர்சன்ட் ஹேண்ட்ஸை வச்சுருக்காங்களா, அதான் லவ்னுங்கிறது பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு போகிறாங்க, நம்ம போகலாம் நம்ம ரூமுக்குங்கிற மாதிரி ஜின்னு வர மகருந்து பண்ணோம். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் போன மொமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த டோரை ஒரு மேஜிக் போட்டு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு அப்படியே வில்லத்தனமாக ஒரு ஸ்மைல் பண்ணப்படி பார்த்து திரும்ப வர. அந்த மாதிரி திரும்பினோம். என்ன நக்கலா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி காண்டில் நம்ம ஜங்குக்கு போட்டு முறைச்சோம்.